पड़ रही है, अपने फ्रेम अच्छे सब नीचे से क्या ले रहे हैं मैंने ये देखी अच्छा फ्रेम। இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த விபத்துல தற்போது முக்கியமாக 2 முன்னேற்றங்கள் நடந்திருக்கிறது. இதன் உரிமையாளர்கள் விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி அதிகாலையில இவர்கள் தாய்லாந்து தப்பி சென்றிருப்பதாக, அதாவது விபத்து குறித்து தகவல் அறிந்த பின்னர் தப்பிக்கும் நோக்கில் என்றால் தாங்கள் கைது செய்யப்படலாம் என்றால் அந்த நைட் கிளப்ல, ரோமியோ லேன் நைட் கிளப்ல ஏராளமான விதிமீறல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தாங்கள் இது தொடர்பாக கைது செய்யப்படலாம், இந்த உயிரிழப்புகள் தெரிந்த உடனே கைது செய்யப்படலாம் அப்படின்ற பயத்துல அவங்க தாய்லாந்து தப்பி போயிருக்கிறதா ஒரு தகவல். தாய்லாந்துல இருக்க புக்கட் நகருக்கு தப்பி போயிருப்பதாக போலீசார் தற்போது உறுதி செஞ்சிருக்காங்க. இதற்காக லுக் அவுட் நோட்டீஸும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கோவாலா அர்போரா பகுதியில் இருந்த அந்த ரோமியோ லேன் நைட் கிளப்புக்கு இப்ப அதிகாரப்பூர்வமா மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் 25 பேரை பலி கொண்ட அந்த கிளப்புக்கு தற்போது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட நிர்வாகமானது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதனுடைய பார் மேலாளர், அதே போல நிர்வாக மேலாளர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில எஃப்ஐஆர்ல அதன் உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய 2 பேர், கௌரவ் லூத்ரா மற்றும் சௌரவ் லூத்ரா, இந்த 2 பேர் மீதும் அந்த எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்கப்பட்டிருக்கு, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்களும் இந்த வழக்கில் கைது செய்யப்படும். அவர்களை தேடிய போதுதான் அவர்கள் தாய்லாந்து தப்பி சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பயணமா அல்லது விபத்திலிருந்து தங்கள் கைதை தப்பித்துக் கொள்ள இவர்கள் நடத்திய நாடகமா அப்படின்றத போலீசார் விசாரணை செய்வதற்காக அவர்களுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸையும் தற்போது பிறப்பித்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சௌரவ் லூத்ராவோட சமூக வலைதள பக்கங்கள் பார்க்கும்போது ரோமியோ லேன் கிளப் அப்படின்றது டெல்லி, கோவா மட்டும் இல்ல, டெல்லி, லக்னோ, யமுனா நகர், நொய்டா, நாக்பூர், மொஹாலி அப்படின்னு பல இடத்துல இதே பேர்ல இயங்கி வருவதாகவும், இந்த கிளப்புகளுக்கு இந்த லூத்ரா சகோதரர்களே நேரடியாக நிர்வாகிகளாக, உரிமையாளர்களாக இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விசாரணையானது தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக கோவால இருக்கிற நைட் கிளப் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து பிற மாநிலங்கள் இருப்பதால, குறிப்பா டெல்லி இந்த மாதிரி இடங்கள் இருப்பதால அங்குள்ள அரசுக்கும் அங்க உள்ள நைட் கிளப்புகளை சென்று ஆய்வு செய்வதற்காக, விதிமீறல்கள் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அரசுக்கு அறிவுறுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறதாலும் அவர்கள் கூட இந்த பிற பகுதிகள், கோவாவை தாண்டி பிற இடங்களில் உள்ள அந்த கிளப்புகளுக்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.